இங்க பாருடா, கியூட்டான தையல் மிஷின். இந்த மாதிரியே நாம ஒண்ணு செய்யலாமா? அவ்வளவுதானே குஷி. இதே மாதிரி நான் ஒண்ணு உங்களுக்கு அழகா ரெடி பண்ணி கொடுக்குறேன் பாரு. இப்ப ஃபர்ஸ்ட் மாடலை வந்து பேப்பர்ல வரைஞ்சிக்கலாம். இந்த டிசைன்ல வந்து நம்ம கார்ட்போர்ட்ல செஞ்சு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட்லைன் மட்டும் செஞ்சு நம்ம கார்ட்போர்ட்ல கட் பண்ண போறேன். நான் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்றப்ப உங்க கையில அறுத்துக்குவீங்க. நான் ரொம்ப சேஃப்டியா கட் பண்ணி தரேன், ஓகேவா? எப்படா கண்ணா, பார்க்கவே பயங்கரமா செஞ்சிருக்க. செம்ம டேலண்ட் தான்டா உனக்கு. ஆனா இது ரொம்ப மெல்லிசா இருக்கே. அதுக்கு தான் 2 கார்ட்போர்டை எடுத்து நம்ம ஒட்டிக்கணும். அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த கார்ட்போர்டு ஆல்ரெடி லைட்டா இருக்கு. நீங்க திக்கான கார்ட்போர்டா இருந்தா கூட நம்ம அடுத்த முறை அதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? அந்த கார்ட்போர்டுக்கு வந்து நல்லா நான் ஒட்டிட்டேன். இந்த தையல் மிஷின் மேல க்ளே ஒட்டணும்னா இப்ப ரெடி ஆயிடுமா? அவ்வளவுதானா? ரொம்ப ஈஸியா இருக்கே. வெயிட் பண்ணி டயானா, நான் ஒரு நிமிஷம் ஒரு ஐடியா பண்றேன். இப்போ நம்ம கிட்ட ப்ரஷ் பண்ணி இருக்குல்ல, அதுல பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லா நான் கலர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட கிளே ஆட்டியது இல்லைனா கூட நம்ம இந்த பிளாக் பென் யூஸ் பண்ணி கூட சிம்பிளா தையல் மிஷின் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த ஐடியா. இப்போ பாரு எப்படி அழகா இருக்கு. இந்த இது பண்ணனா மிஷின் மாதிரி இருக்குல்ல? ஆமாடா, கரெக்டா சொன்ன. நீ சொன்ன மாதிரியே இப்பவே ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் க்ளே போட்டோம்னா கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் க்ளேவை எடுத்து காய வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். என்னன்னு தெரியுதா? நம்ம தையல் மிஷின்ல இந்த சைடுல சுத்துவோம்ல, இந்த சுத்துறதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணி ரெடி பண்ணிருக்கேன். அடுத்ததான் வந்து மேலேயும் கீழே ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூவையும் நான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன கம்பி எடுத்து அந்த ஸ்டிக்ல அப்படியே ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிட்டு அந்த கம்பியை கழட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே 2 ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது எதுக்குன்னு தெரியுதா? அந்த மேலே வைக்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு ஒன்று. இது எதுக்குன்னு சொன்னால சைடில் சுற்றுறதுக்கு. இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ஒரு சின்ன வண்டியோட சக்கரத்தை எடுத்துட்டு ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கை வந்து அந்த ஓட்டையில் சொருகிட்டேன். இப்போ இதை பார்த்தோம்னா அந்த சைடில் சுற்றுற அந்த பெடல் மாதிரியே இருக்குல்ல, பர்ஃபெக்டான தையல் மிஷின் வரப்போகுதுன்னு சொல்லு. ஓகே, இப்போ வந்து நம்ம கிளேவை முதல்ல அப்ளை பண்ணிடலாம். எடுத்து வச்ச கிளே காஞ்சிட போகுது. இது வேற ஏர் ட்ரை கிளே வேற. ஏர் ட்ரை கிளேவை முதல்ல நல்லா உருட்டிட்டு தட்டை மாதிரி பண்ணிட்டு இப்போ அந்த மிஷின் மேல நம்ம செஞ்சு வச்சிருக்க கார்ட்போர்ட் மிஷின் மேல ஒட்ட போறோம். இதை நல்லா ஃப்ரெஷ் பண்ணி அழுத்தி எல்லா பக்கமும் ஒட்டிக்கலாம். அது 2 பக்கமும் ஒட்டணும். அப்பதான் நல்லா திக்னஸா ஒரிஜினல் மிஷின் மாதிரியே இருக்கும். மிஷின் டார்க் பிளாக்கா இருக்குன்னு பார்த்தா இது கொஞ்சம் லைட் பிளாக்கர்ல இருக்கு, யானை கலர் மாதிரி. பரவாயில்ல விடு குஷி. இப்போ வந்து நம்ம அந்த சைடில் இருக்கிற சக்கரத்தை அதுக்குள்ளார ஃபிட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போட போகிறோம். மேலே ஒன்று சொன்னல ஸ்க்ரூ மாதிரி, அந்த ஸ்க்ரூவையும் அதில் போட்டுடலாம். அடுத்ததான் வந்து கீழே இருக்கிற ஸ்க்ரூ போடணும். அப்புறமேட்டு கீழே ஒரு வந்து ஊசி போடணும்ல, அதை நம்ம முக்கியமானதையே மறந்துட்டோம். இப்போ அந்த ஊசியை வச்சு போட்டுடலாம். ஊசி வச்சதால தைக்கிற மாதிரி மெஷின் மாதிரியே இருக்கும். அதுக்கு நான் ஒரு குண்டூசி எடுத்திருக்கேன். குண்டூசியை வந்து அப்படியே அடியில் கிளேக்குள்ளார சொருகிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம தைக்கிற மிஷின் இது வரும். இப்போ குண்டூசி சொருகினா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குண்டூசியை வச்சாச்சு. அந்த இடம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் முன்னாடி ஒரு ஸ்க்ரூ டைப்ல வரதுக்கும் அதே குட்டி ஸ்க்ரூ நான் செஞ்சு வச்சதை உள்ள வச்சாச்சு. இப்ப பாத்தீங்களா, அழகா ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபெவிகால் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டு முக்கியமானதை விட்டுட்டடா. மேல நூல் மாட்டினதானடா கீழே போடுற மாதிரி வரும். அந்த நூல் மாட்டத்துக்கு 2 கம்பி சில்வர்ல இருக்குமே, ஞாபகம் இருக்கா? அந்த கம்பியை நான் முதல்ல ஃபிட் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் இதே மாதிரியே ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்டிக்கை 2 உடைச்சிட்டு அந்த 2 கம்பியும் மேல சொருகிடுறோம். அது சில்வர் கலர்ல தானே இருக்கும். அதுக்காக நான் சில்வர் கலர் பென் வச்சிருக்கேன்டா. அந்த பென்னை ஃபுல்லா நம்ம வந்து பிரஷ் பண்ணிட்டோம்னா ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கும். எல்லாமே ஓகே. மேல மெஷின் ரெடி பண்ணியாச்சு. கீழே வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் வேணுமே, இன்னும் அதை ரெடி பண்ணலையே. அவ்வளோதானே, வெயிட் பண்ணு. அதுக்கு தானே ஒரு சோப் பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த சோப் பாக்ஸ் வச்சுட்டு அது மேலே நம்ம ஒரு அட்டையை போட்டு இப்போ கவர் பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து ஒரு ஓல்டு இன்விடேஷன் அட்டை இருக்குது. அந்த அட்டையை கிழிச்சிட்டு அந்த பாக்ஸ் மேலே ஃபுல்லாக இப்போ நான் கவர் பண்ணி ஒட்ட போகிறேன். அது ஒட்டுறதுக்கு வந்து அதே ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததை வந்து 4 பக்கமும் மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துட்டு அப்புறம் ஒரு 4 கார்னரில் மட்டும் இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காக கட் பண்ணி எடுக்கிறேன்னா, அதை ஸ்கொயர் ஷேப்பில் தானே மடித்து ஒட்ட போகிறோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாக்ஸ் மேலே வந்து டப்பா மேலே வச்சுட்டு ஃபெவிகால் 4 பக்கமும் அப்ளை பண்ணிட்டு நல்லா கிரிப்பாக ஒட்டிக்க போகிறேன். பாருங்க, இப்போ ரொம்ப அழகான கீழே இருக்கிற பாட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தா ஒரு நல்ல டேபிள் மாதிரியே இருக்குல்ல, சூப்பராக இருக்குது தானே? இப்போ சுற்றி இருக்க எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பரா பெயிண்ட் பண்ணன மாதிரி ஒரு வுடன் டேபிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம மிஷினை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணி இது பாருங்க நல்லா சுத்துது. ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி கீழே என்ன பண்றேன்னா, அது கீழேயும் பிளாக் கலர்ல இருக்கும். அது மேலதான் நம்ம மிஷினை ஃபிட் பண்ண போறோம். அந்த பிளாக் கலர்ல முதல்ல ஒட்டிட்டு அதுக்கப்புறமா மிஷின்லயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா ஒட்ட போறேன். இப்போ அதையும் நல்லா ஒட்டிடலாம். கொஞ்ச நேரம் காய விடுங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து சில்வர் கலர் பெண்ணால அந்த கீழே ஊசி போட்டோம்னா கீழே போய் தானே தைச்சிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு ஊசிக்காக நான் கீழேயும் டிரா பண்ணிட்டேன். அப்புறம் மேலேயும் டிரா பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த மிஷின் பிடிக்குமோ, எந்த மிஷின் வேணுமோ அதோட நேம் எழுதிக்கிங்க. நான் சிங்கர் மிஷினோட நேம் எழுதியிருக்கேன். சிங்கர்னு எழுதிட்டேன். அதில் லைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சில்வர் கலர் யூஸ் பண்ணி எழுதியாச்சு. அப்படியே சேனலை மறக்காமல் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.